ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் ஆர்ஜே காயு பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு 3 விஷயத்த நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா பொது இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத சுத்தமாக கவனிக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிறது தப்பாகவே இருந்தாலும் அவங்க பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்ட்னர் கூட வெளியில் போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அங்கே வெயிட்டர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கோவப்பட்டு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பப்ளிக் பிளேஸில் கோவப்பட்டு பேசுகிறனால மற்றவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்க. என்னடா இந்த பொண்ணு வெளியிலே எப்படி இருக்குது, அப்போ வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேரக்டரே அவங்க தப்பாக நினைப்பாங்க. ஸோ பப்ளிக் பிளேஸில் வந்து கோவப்படுற கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அவங்களோட பர்சனலை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த காலத்தில் அவங்களோட பர்சனலை ஷேர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இதை வந்து நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறது ஒரு தப்பான செயல் தானே. சரி, நம்ம சொல்கிறோம், ஓகே. நம்மக்கிட்ட ஷேர் பண்ண பர்சனுக்கு இது தெரிஞ்சால் அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க? சரியான இது நம்பிக்கை துரோகியாக இருக்குது போல், நம்ம இவங்கள நம்பி தானே சொன்னோம், இனிமேல் நம்ம எதுவுமே ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம கேரக்டரே அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ நம்மளை நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நமக்கும் மட்டும் இல்லை, நமக்கு ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடங்களுக்கு எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிற ட்ரெஸ்லாம் வெளியில் போட்டு போகிறது கரெக்டாக? தப்பு தானே. நம்ம இந்த மாதிரி அரையும் குறையுமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறனால நம்ம மேலே இருக்கிற மரியாதையும் ப்ளஸ் நம்ம மேலே இருக்கிற டிக்னிட்டியும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் இனிமேல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது இடத்துல வந்து கோவப்படக்கூடாது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் பிளேஸில் நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ஃபாலோ பண்ணிடலாமா? ஓகே.